ப்ரோமோ 2ல் நமக்கு ஒரு விளையாட்டு காட்டினாங்க இல்லையா? அதில் வந்து முதல் 3 இடங்களை வந்து ஃபிசிக்கல் டாஸ்கில் பிடிக்கிறது வந்து பூர்ணிமா, மணி அண்டு நம்ம விஜய் வராங்க. இன்னொன்று தினேஷ் பார்த்தீங்கன்னா கீழே அவர் ஏதோ அந்த இதில் சும்மா அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணார். கால் ஒரு மாதிரி கிராம்ப் ஆகிருக்குங்க. அதனால் அவர் மெடிக்கல் ரூமுக்கு போயிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரே டாக்ஸிக்காக இருக்கிறாருன்னு அர்ச்சனா ஒரே கம்ப்ளைண்ட் அவர் மேலே. ஏன்னா யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுறாரு, பணப்பெட்டி பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுது. அர்ச்சனாவுக்கு ஆகிடுது, மணிக்கு ஆகிடுது. அதனால் இப்போ ஒரு காலில் வேறு அடிபட்டு உள்ளே வேறு போயிட்டார் மெடிக்கல் ரூம். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பாங்க போல இருக்கு. இப்போ இந்த டாஸ்க்கு தொடங்குதுங்க. இந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்களே ப்ரோமோவில், என்னது உன்னைப்போர் ஒருவன் டாஸ்கில் வந்து மாயாவின் வேஷத்தை யார் போட்டாங்க அப்படின்ட்டு. இவர் வந்து என்னன்னு சொன்னார், விஷ்ணுவின் வேஷத்தை யார் போட்டாங்க அப்படின்ட்டு. இவர் வந்து போக்கிரி பொங்கல்னு சொன்னார் இல்லையா, தப்பு. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு தெரியுது, யார் நம்ம பூர்ணிமாவுக்கு தெரியுது, பட் அதுக்கு வந்து மார்க் கொடுக்கல. நிறைய கேள்விகள் வந்து விஷ்ணு சம்மந்தமானவே வந்து பூர்ணிமா அதெல்லாம் பூந்து விளையாடுறாங்க. ஏன்னா விஷ்ணுவை வந்து அவங்க டாப் டு பாட்டம் தெரிந்து வச்சுருப்பாங்க இல்லையா? ஏன்னா ஏண்டாடே அப்படிங்கிறத இந்த வீட்டில் யார் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து அதை கரெக்டாக பஸர் அடித்து இவங்க சொன்ன அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். சின்ன பிக் பாஸ் வீட்டுக்கு முதல்ல சென்ற அந்த 6 நபர்கள் யாருங்கும் பொழுது விஜயே அந்த பெல் அடிக்கிறாரு. அவர் தான் அனுப்பிச்சு விட்டாரு, ஆனால் அவரால் சொல்ல முடியல. ரவினா, பவா செல்லதுரையெல்லாம் மறந்துட்டார். மற்ற நனனியாவும் மறந்துட்டார். 3 பேர் தான் அவருக்கு ஞாபகமே இருந்தது. எனவே இந்த மாதிரியான இந்த டாஸ்கின் முடிவில் இவங்க வெற்றி பெறாங்க, பூர்ணிமா வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றது மூலமாக அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்குது. அந்த ஐஸ்கிரீமை அவங்க சாப்பிடலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் இவ்வளோ அற்புதமாக ஃபிசிக்கல் டாஸ்க்கும் பண்ணி மைண்டு கேமும் ஆடி இந்த கோப்பை ஐஸ்கிரீம் பெறாங்களே பூர்ணிமா. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன பண்ணணும், சாலிட் ஃபைனலிஸ்டாக தானே இருக்கணும். ஆனால் ஏன் அவங்க எவிக்ட் ஆகிற அந்த கட்டத்தில் இருக்காங்க? அப்போ இங்கே வந்து பிக் பாஸை பொறுத்தவரை கேமை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. அதை யார் சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றியை நோக்கி போகிறாங்கங்கிறத நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம்.